நிலக்கோட்டை அருகே கோவில் பூசாரி மற்றும் சிலரை ஊரை விட்டு ஒதுக்கியதாக நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பிள்ளையார்நத்தம் கிராமம் நாட்டார்பட்டியில் உள்ள ஸ்ரீ ஏழை காத்தம்மன், ஸ்ரீ வள்ளடியார் சுவாமி கோயில்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்கு பூசாரியாக ராஜாமணி தொடர்ந்து இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜாமணி சில குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து கோவில் நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள ஒரு தரப்பினர் புதிய பூசாரியை நியமித்ததால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று நிலக்கோட்டை தாசில்தார் தனுஷ்கோடிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு நாட்டார்பட்டியைச் சேர்ந்த ஒரே பிரிவில் உள்ள 2 தரப்பினர்களை அழைத்து நிலக்கோட்டை தாசில்தார் தனுஷ்கோடி மற்றும் நிலக்கோட்டை போலீஸ் துணை சூப்பிரண்டு செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த சமாதான கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவுகள்படி ஒரு தரப்பினர் செயல்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை மீறி ஒரு தரப்பினர் செயல்பட்டதாகவும் பழைய ஊர்க்கூட்டி ஆண்டே என்பவர் மகன் ராஜாமணி தலைமையில்தான் கிராம கூட்டம் நடத்த வேண்டும் என்று சமாதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதை நிராகரித்து கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் தன்னிச்சையாக கூட்டம் போட்டதால் அதை தட்டிக் கேட்கச் சென்ற ராஜாமணி உறவினர் முத்துப்பாண்டியை அடித்து காயப்படுத்திய கிருஷ்ணன் என்பவரின் மகன்கள் சுந்தர், கண்ணன் ஆகிய 2 பேர்கள் மீது விளாம்பட்டி போலீசார் 16ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த சிலர் பூசாரி ராஜாமணி வகையறாக்களை ஊரிலிருந்து ஒதுக்கி வைத்து அங்குள்ள கடைகளில் சிறுவர்களுக்கு கூட மிட்டாய் மற்றும் பொருட்கள் கொடுப்பதில்லை எனக் கூறி நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் இருந்த தலைமையிடத்து துணை தாசில்தார் அபிராமியிடம் மனு கொடுத்தனர். இதுகுறித்து கிராம மக்கள் கூறும் போது பல ஆண்டுகளாக தொடர்ந்து ராஜாமணி கோவில் பூசாரியாக இருந்து வருகிறார். இன்றைக்கு சிலர் அதனை எதிர்த்து பூசாரி மற்றும் 50 குடும்பங்களை கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் எனக் கூறி நிலக்கோட்டை தலைமையிடத்து துணை தாசில்தார் அபிராமியிடம் மனு கொடுத்து காரசாரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தாசில்தார் வந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மனு கொடுக்க சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. என் பேர் பிரபுராஜ், எங்கள் அப்பா அவர் ராஜாமணி. நாங்கள் நாட்டார்வட்டி கோயிலில் ஏழாத்தம்மன் வாளியாரன் கோயிலில் பரம்பரையாக ஊர்வட்டித்தனம் பூசாரித்தனம் ஊர் தலைவர் பொறுப்பு பார்த்துட்டு வரேன். இப்போ கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வேற ஒரு கோயில் பிரச்சனையில் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நாங்கள் ஒரு 3 மாதம் அவகாசம் கேட்டிருந்தேன். அதுக்கு கிராமத்தில் ஒரு 4-5 பேர் நீங்கள் என்ன 3 மாதம் அவகாசம் கேட்குறதே அப்படின்னு சொல்லி எங்களை கோயில் சாவியை பிடிங்கிட்டு எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவங்களே எல்லா நிர்வாகமும் அவங்க மக்களை மிரட்டி அவங்களே நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதில் எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ரெண்டாவது நாங்கள் இன்றைக்கி ஊரை விட்டு நாங்கள் கிராம மக்களை ஒத்துழைச்சி சாமி விடுன்னு சொல்கிறோம். எங்களை ஊரை விட்டு ஒதுக்கிட்டு அவங்களாவே ஒரு டீமாக சாமி விடுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் தாசில்தார் ஐயாட்ட ஒரு மனு கொடுத்தேன். அதில் நீங்கள் பரம்பரையாக பார்க்குற ராஜாமணி ஊருகட்டி இன்றைக்கி இருக்கிற ஆளுகளையும் வச்சு நீங்கள் கலந்து பேசி திருவிழா நடத்துறது, வரி வசூல் பண்ணுறது எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஊர் மக்கள்லாம் 4-5 பேர் நீங்கள் எதுலேயுமே வரவே கூடாது, நீங்கள் வீட்டில் வரவே கூடாதுன்ற முடிவில் தான் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு எங்களை சார்ந்தவங்களையும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ இப்போ கடையில் போய் மிட்டாய் கூட வாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதனால் அது சம்மந்தமாக தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஐயா அவங்க தான் வாங்கி தரணும்.